ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் டிலேட். இன்னைக்கு நம்ம சமையல் டிலேட் சேனலில் பிரெட் வச்சு ரொம்பவே சூப்பராக எப்படி ஸ்வீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இன்னும் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த ஸ்வீட்டு செய்கிறதுக்காக பிரெட் எடுத்துக்கோங்க. இந்த ஓரங்களெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிரெட்டை. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டை பொரிக்கணும். ஒரு பாத்திரத்தில் அதுக்காக கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க பிரெட்டெல்லாம் எண்ணெயில் சேர்த்துருங்க. பிரெட்டு எண்ணெயில் சேர்த்ததுமே ஸ்டவ்வை நல்லா குறைச்சி வச்சுருங்க. பிரெட்டு உடனே செவக்க ஆரம்பிச்சிடும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னால் நீங்கள் பிரெட்டை சேர்த்துட்டிங்கன்னா எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஸ்வீட்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்காது. இப்போ பாருங்கள், பிரெட்டை சேர்த்ததுமே நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் எண்ணெயிலேருந்து இந்த பிரெட்டெல்லாம் எடுத்துருங்க. இந்த அளவுக்கு செவந்து வந்தால் போதும். எல்லா பிரெட்டும் இந்த மாதிரி நீங்கள் பொரித்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமா 1/4 கப் அளவுக்கு ஜீனி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த ஜீனியை நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஜீனியெல்லாம் நல்லா கரைஞ்சி வரட்டும். குலோப் ஜாமுக்கு நம்ம எப்படி ஜீனி தண்ணி ரெடி பண்ணுவோமோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து கொடுங்க. இந்த ஜீனியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி, இது போதுமான அளவு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு பிசு பிசுன்னு இருந்தால் போதும். கம்பி பதம்லாம் தேவையில்லை. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் 2 கிளாஸ் அளவுக்கு பால் எடுத்து சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு 1/2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 1/2 கிளாஸ் பால் தனியாக இருக்கட்டும். இந்த பால் நல்லா கெட்டியான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இந்த பாலை நல்லா கலந்து கொடுங்க. தண்ணி எதுவுமே கலக்காத திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. இப்போ பால் நல்லாவே கொதி வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 3 ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்கோங்க. மீதம் இருக்க 1/2 கிளாஸ் பாலை ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க. கெட்டி எதுவுமே விழுகாத அளவுக்கு நல்லா கலந்துக்கிட்டு இதுக்கப்புறம் கொதிச்சிட்ருக்க பாலில் இதை சேர்த்துருங்க. கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே பாலை நல்லா கைவிடாமல் கலந்து கொடுங்க, கெட்டிகள் எதுவுமே விழுகாத அளவுக்கு. இப்போ பாருங்கள், கஸ்டர்ட் பவுடர் சேர்த்ததுமே எந்த அளவுக்கு பால் திக்காக ஆரம்பிச்சிருச்சுன்னு. இதுக்கப்புறம் 4 ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுங்க. உங்ககிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. பால் ஊற்றி நல்லா கலந்துட்டு அது கூடவே கொஞ்சமாக கலருக்காக மஞ்சத்தூளும் சேர்த்துக்கோங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வாசனைக்காக ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பொரிச்சு வச்சுருக்க பிரெட்டை எடுத்துகிட்டு கலந்து வச்சுருக்க ஜீனி தண்ணியில் ஒவ்வொரு பிரெட்டு பீஸாக சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு எடுத்துக்கோங்க. பிரெட்டு ஜீனி தண்ணியில் ரொம்ப நேரம் ஊறக்கூடாது. போட்டதுமே உடனே எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லா பிரெட்டையும் நீங்கள் ரெடி பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மீதம் இருக்க இந்த ஜீனி தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். கலந்து வச்சுருக்க இந்த பாலில் அந்த ஜீனி தண்ணியை சேர்த்துருங்க. இவ்வளோ பாலுக்கே 4 ஸ்பூன் அளவுக்கு தான் ஜீனி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஜீனி தண்ணியை சேர்த்துட்டு நல்லா இந்த பாலை கலந்து கொடுத்துருங்க. பால் நல்லாவே ஆறி இருக்கணும். இப்போ ஒரு தட்டில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு கலந்து வச்சுருக்க பாலை சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறமா ஜீனி தண்ணியில் முக்கி எடுத்து வச்சுருக்க இந்த பிரெட்டு பீஸையும் சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்காக அதிக பொருட்களே தேவைப்படாது. வீட்டில் இருக்க பொருட்கள் வச்சு ரொம்பவே சூப்பராக நீங்கள் இந்த ஸ்வீட்டை ரெடி பண்ணலாம். வீட்டில் திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா அந்த டைமில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. இதுக்கப்புறம் அடுக்கி வச்சுருக்க பிரெட்டு மேலே மீதம் இருக்க பாலையும் சேர்த்துருங்க. இதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க முந்திரி பருப்பும் பாதாம் பருப்பும் சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி பாதாம் முந்திரி இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பிரெட்டை வச்சு எப்படி ரொம்பவே ஈஸியாக அந்த ஸ்வீட்டு செய்கிறதுனா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துருக்கோம். கண்டிப்பாக அந்த ஸ்வீட்டை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமையல் டிலேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.